இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வழக்கம் போலவே நாம் அறம் சார்ந்த அரசியல் பற்றி தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் விஜய் அவர்கள் பற்றி நாம் தெரிவித்த கருத்துக்களை பலர் கடுமையான கோபத்தோடு, நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி மட்டும் எப்படி இப்படி விமர்சனம் செய்யலாம், விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சில அன்பர்கள் அக்கறையோடு, சுவாமிஜி நீங்கள் இப்படி தொடர்ந்து அரசியல் பேச வேண்டியது அவசியமா என்று கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அரசியல் பேசுவது என்பது அது அரசியல் அல்ல. நாம் பேசுவது ஆன்மீக அரசியல். மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாக இருப்பது அரசியல். மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசு. புனிதமான, தெய்வீகமான அந்த உயர்ந்த ஆன்மீகத்தையும் உயர்ந்த தர்மத்தையும் சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாததனுடைய விளைவு, அந்த பேருண்மையை அறிந்து கொள்ளாததனுடைய விளைவு, பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் நரகத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த இறை பேருண்மையை உணர்ந்து கொண்டு அவர்கள் அனைவருமே இறைநிலை பெற வேண்டும், அதற்கான வழிகாட்டுதலை தர வேண்டும் என்பதுதான் ஈசனினுடைய உத்தரவாக இருக்கிறது. நாம் பேசுவது நம்முடைய பேச்சு அல்ல, இது ஈசனினுடைய மொழி. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விஜய் அவர்கள் விரோதி அல்ல. விஜய் அவர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நமக்கு விரோதிகள் அல்ல. விஜய் அவர்களை குறியீடாக கொண்டு நாம் முன்வைத்த ஈசனினுடைய மொழிகளானது அது அனைவருக்கும் சென்று சேர வேண்டிய விஷயம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறம் தவறிய அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அறம் தவறிய அரசியலிலே ஈடுபடுவதற்கு முனைகிறவர்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களெல்லாம் அரசியலிலே இருந்து விலக்கப்பட வேண்டும். இதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். விஜய் அவர்கள் மீது நாம் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களில் இன்று வரைக்கும் எந்த விதமான மாற்றத்திற்கும் வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் கூட நாம் கருணையோடு விஜய் அவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஆலோசனை, அவருக்கு முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள், விஜய் அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நெறி சார்ந்த, அறம் சார்ந்த, தர்மத்திற்கான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு ஆதர்சன புருஷராக மலர்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. தமிழகத்திற்கு தேவை ஆட்சி மாற்றங்கள் மட்டுமல்ல, அரசியல் கலாச்சார மாற்றம். உண்மையான ஆன்மீக அருள் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அரசியல் கலாச்சார மாற்றத்தை எவர் உருவாக்குகிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை பெறுவார்கள். இன்றைக்கும் விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே சேரப்போகிறார் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அரசியல் விமர்சகர்கள் எல்லாம்
அதை விஜய் அவர்களை சுற்றி சுற்றியே அரசியல் பேசிக்கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சாரர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்படப் போகிறார், இதுதான் நடைபெறப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஆளுகின்ற அரசுக்கும் கட்சிக்கும் மாற்றாக தமிழகத்திலே அரசியல் செய்ய போகிறோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், நாங்கள் தான் முதல்வராக போகிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த பதவிக்கு வருகிறீர்கள், எந்த பதவியை அடையப் போகிறீர்கள், ஆட்சி அரியணையிலே அமரப்போகிறீர்களா, முதல்வராக போகிறீர்களா என்பது வேறு விஷயம். தெரிந்தோ தெரியாமலோ அரசியலிலே இறங்கிவிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று தர்மத்திற்கான வழி, இன்னொன்று தர்மம் தவறிய வழி. இதிலே எதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதற்கான பலனை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பது சத்தியமான உண்மை. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி. இன்றைக்கு உயர்ந்த புனிதமான அந்த அரசியல் தர்மத்திலே விட்டு விலகி செல்வதனுடைய விளைவாக பெரும் சீரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலை மாற்றுவதற்கான தலைவர்களைத்தான் தமிழகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட விஜய் அவர்களுக்கு அபிரிதமான ஆதரவு இருக்கிறது. கரூர் நிகழ்ச்சிக்கு பின்னாலும் கூட அவருக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் பலர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் அறம் சார்ந்த அரசியலினுடைய ஆதர்சனமாக இருக்கக்கூடிய தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய்க்கான ஆதரவு அபிரிதமாக இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சினிமா ரசிகர்களை கடந்து தமிழகத்திலே ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் எல்லாம் ஒரு புதிய வரவை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் மீது அதிருப்தி கொண்டவர்கள் எல்லாம் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாளைக்கு விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்? தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிற அரசியலை செய்ய போகிறாரா? அவரும் ஊழல் செய்து, லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து தமிழகத்தை சீரழிக்கப் போகிறாரா என்பது இன்றைக்கு நிரூபணம் செய்யப்படாத ஒன்று. ஆனால் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அவலங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற மனநிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த பதவியை பெறுகிறீர்கள், முதல்வர் ஆகிறீர்கள் என்பதெல்லாம் விஷயமல்ல. அதை கடந்து தர்மத்திற்கான அரசியலிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுதுதான் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர்வதற்கு நீங்கள் துணை நிற்கின்ற பொழுதுதான் காலத்தால் அழியாத புகழை பெறுகிற மகத்தான தலைவராக நீங்கள் மாற முடியும். அதுதான் அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களினுடைய தர்மமாகவும் இருக்கிறது. அதுதான் இந்த தேசத்தினுடைய வரலாறாகவும் இருக்கிறது. இந்த தேசத்தில் தேர்தலிலே தோற்றுப்போன காமராஜர் அவர்களும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும், கண்ணியமிக்க கக்கன் அவர்களும் தான் இன்றும் அரசியலில் ஆதர்சன புருஷர்களாக, அரசியலிலே இறைவனாக போற்றப்படக்கூடிய நிலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையை பெறுவதுதான் அரசியலினுடைய மகத்தான வெற்றி என்பதை அரசியலிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் உயர்ந்த தர்மத்திற்கான வழியை கடைபிடிப்பதற்கு முன்வர வேண்டும். அவர் அடிப்படையிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அறம் சார்ந்த அரசியலை கடைபிடிப்பதற்கான மனோ வலிமையை பெற்றவராக, அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனநிலையை முதலிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர் தமிழகத்திலே மக்களிடத்திலே பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும், நான் இதுவரைக்கும் திரைத்துறையிலே இருந்து ஏராளமாக பணம் சம்பாதித்துக் கொண்டு விட்டேன், இனி அரசியலுக்கு வந்துதான் நான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறேன். இதை நான் நிரூபணம் செய்கின்ற வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே நான் வேட்பாளராக நிறுத்துவேன் என்று அவர் பகிரங்கமாக இந்த மக்கள் மத்தியிலே அறிவித்து களம் இறங்குவார்கள் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆடிப்போய் விடுவார்கள். விஜய் அவர்கள் தான் தூய்மையான அரசியல் செய்ய போகிறேன் என்பதை அறிவித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் சமுதாயம், மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் அதை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். அதை விடுத்து நடைமுறை அவலங்களிலேயே சீட்டுகளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு இங்கே கோடி கோடியாக செலவழித்து அதை பல ஆயிரம் கோடிகளாக பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தில் அரசியல் களம் காண்பார் என்று சொன்னால், அவர் விதிவசத்தால் வீழ்ந்து போவதை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படி உயர்ந்த அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் விஜய் அவர்கள் களம் இறங்குவார்கள் என்று சொன்னால், காலத்தால் அழியாத புகழ் பெற்ற ஒரு மனிதனாக உருவாகலாம். விஜய் அவர்கள் இதிலே எதை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதை அவர் மதிவசத்தால் தீர்மானிக்க வேண்டும். அவர் தர்மத்தினுடைய கதவுகளை திறக்கப் போகிறாரா என்பதை காலம் நிச்சயம் அதற்கான விடை அளிக்கும். அனைத்து மக்களும் உயர்ந்த தர்மமான, உயர்ந்த ஆன்மீக தர்மத்தை, அரசியல் தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு, காப்பாற்றுவதற்கு, தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.